தொழில், மனிதாபிமானம் இந்த ரெண்டு வார்த்தையை கேட்ட உடனே நம்ம மனசுல வர்ற முதல் பேர் எதுன்னு கேட்டா சந்தேகமே இல்லாம பலரும் சொல்றது ரத்தன் டாடா. வாங்க, இன்னைக்கு நாம இந்த மனிதரோட வாழ்க்கையை, அவர் நமக்கு விட்டுட்டு போன மிகப்பெரிய லெகசி, இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயம், சமீபத்துல தான் நாம அந்த மனிதரை இழந்தோம். அவருக்கு நம்மளோட நினைவஞ்சலிய செலுத்திட்டு இந்த உரையாடல ஆரம்பிக்கலாம். ஏன்னா ரத்தன் டாட்டாங்கிறது வெறும் ஒரு பேர் இல்லைங்க, அது ஒரு நம்பிக்கை, ஒரு தரம். அவரோட மொத்த தத்துவத்தையும் ஒரே வரியில சொல்லணும்னா, இதை விட ஒரு சிறந்த வரி இருக்கவே முடியாது. நான் சரியான முடிவுகளை எடுக்கிறேன்னு நம்புறதில்ல, நான் முடிவுகள் எடுக்கிறேன், அப்புறம் அவற்றை சரியாக்குறேன். பாத்தீங்களா, இதுதாங்க ரத்தன் டாட்டா. ஒரு முடிவு எடுத்தா அது சரியோ தப்போ அதை சரியாக்கி காட்டுற வரைக்கும் ஓய மாட்டாரு. அந்த ஒரு குணம்தான் அவரு போன பாதையே சரித்திரமா மாத்துச்சு. சரி, இவ்ளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டின ஒருத்தர் அவரோட ஆரம்ப காலம் எப்படி இருந்திருக்கும்? ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருப்பாரா? இல்லவே இல்ல. வாங்க அவரோட வாழ்க்கையோட ஆரம்ப பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பார்க்கலாம். அங்கதான் நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. அவரோட குழந்தை பருவம் நாம நினைக்கிற மாதிரி பூ படுக்கையெல்லாம் கிடையவே ரொம்பவே சவாலானது. யோசிச்சு பாருங்க, வெறும் 7 வயசுல அப்பா அம்மா பிரிஞ்சு போயிடுறாங்க. அவரை வளர்த்தது எல்லாமே அவரோட பாட்டி நவாஜிபாய் டாட்டா தான். சொல்லப்போனா அந்த சின்ன வயசுல அவர் சந்திச்ச சவால்கள் தான் பிற்காலத்துல மலை மாதிரி வந்த பிரச்சனைகளை எல்லாம் பனி மாதிரி ஊதி தள்ளுற மன உறுதிய கொடுத்துச்சு. சரி, படிப்பு விஷயத்துக்கு வருவோம். கார்னெல், ஹார்வர்ட், அடேங்கப்பா, உலகத்தோட டாப் யூனிவர்சிட்டில எல்லாம் படிச்சு முடிச்சிருக்கார். உடனே எல்லாரும் என்ன நினைப்போம், நேரா போய் ஒரு பெரிய சேர்ல உட்காந்து ஆர்டர் போடுவார்னு தானே. ஆனா அங்கதாங்க ஒரு செம ட்விஸ்ட் காத்துட்டு இருந்துச்சு. அவர் நேரா போனது ஒரு ஏசி ரூமுக்கு இல்ல, டாடா ஸ்டீல் தொழிற்சாலையோட அனல் பறக்கிற ஃப்ளோருக்கு. ஆமாங்க, ஒரு சாதாரண ஊழியரா தான் தன்னோட கெரியரை ஆரம்பிச்சாரு. மத்த தொழிலாளிங்க கூட சேர்ந்து சுண்ணாம்புக்கல்ல அள்ளுறது, அந்த பெரிய சூழிகளை கையாள்றதுன்னு எல்லா வேலையும் செஞ்சாரு. இதனால என்னாச்சு, அடிமட்டத்துல வேலை செய்யற ஒருத்தரோட வலி, வேதனை, சந்தோஷம் எல்லாத்தையும் அவரால நேரடியா உணர முடிஞ்சது. சரி, இப்போ வருஷம் 1991. ரத்தன் டாடா டாடா குழுமத்தோட சேர்மனா பொறுப்பேற்கிறார். அப்போ அவரோட மனசுல ஒரே ஒரு விஷயம்தான் ரொம்ப ஆழமா ஓடிட்டு இருந்துச்சு. டாடா குழுமங்கிறது இனிமே வெறும் ஒரு இந்திய கம்பெனி இல்ல, இது ஒரு குளோபல் பவர் ஹவுஸா மாறணும். அதுதான் அவரோட மிஷன். அந்த மிஷனை எப்படி சாதிச்சார் தெரியுமா? இங்க பாருங்க, 1-2 இல்ல, உலகத்தையே அதிர வச்ச சில மெகா டீல்ஸ். முதல்ல பிரிட்டனோட பாரம்பரியமான டெட்லி டீ, அடுத்தது ஐரோப்பாவோட ஸ்டீல் ஜாம்பவான் கோரஸ், கடைசியா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஜாகுவார் லேண்ட் ரோவர். இந்த டீல்ஸ் எல்லாம் வெறும் பிசினஸ் மட்டும் இல்லைங்க, இது உலக மேடையில இந்தியா அடிச்சு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு கெத்து. ஒரு பக்கம் இப்படி குளோபல் லெவல்ல யோசிச்சுட்டு இருந்தாலும் அவரோட இதய திடுப்பு எப்பவுமே இந்திய சாமானிய மக்களுக்காகத்தான் கேட்டுச்சு. அந்த 2 யோசனைக்கும் நடுவுல ஒரு பாலம் போட்ட மாதிரி உருவான ஒரு திட்டம்தான் மக்களுக்கான கார் திட்டம். ஒரு நாள் அவர் கார்ல போயிட்டு இருக்கும்போது மழையில ஒரு ஸ்கூட்டர்ல ஒரு குடும்பம், அப்பா அம்மா 2 குழந்தைங்க நனைஞ்சுகிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டு போறத பாக்குறாரு. அந்த நொடி அவர் மனசுல ஒரு கேள்வி பொறி மாதிரி கிளம்புச்சு. என்னோட நாட்டு மக்களுக்கு இந்த மாதிரி கஷ்டப்படாம பாதுகாப்பா பயணிக்க ஒரு மலிவான காரணமால கொடுக்க முடியாதான்னு. அந்த கேள்விக்கு அவர் கொடுத்த பதில் இல்ல, அவர் கொடுத்த ஒரு புரட்சி தான் இது. வெறும் 1,00,000 ரூபாய். ஆமாங்க, 2008ல டாடா நானோ அறிமுகமானப்போ இந்தியா மட்டும் இல்ல, மொத்த உலகமே ஆச்சரியத்துல திரும்பி பார்த்துச்சு. அது வெறும் கார் இல்ல, கோடிக்கணக்கான இந்திய குடும்பங்களோட கனவை நனவாக்குன ஒரு வாகனம். சரி, ஒரு பிசினஸ் மேனா அவர் செஞ்ச சாதனைகளை பார்த்தோம், ஒரு விஷனரியா அவர் செஞ்ச புதுமைகளை பார்த்தோம். ஆனா ரத்தன் டாட்டாவோட அடையாளம் இதோட முடிஞ்சு போகல. இது எல்லாத்தையும் தாண்டி அவர் ஒரு மிகப்பெரிய மனிதாபிமானி. வாங்க அந்த பக்கத்தையும் கொஞ்சம் பார்க்கலாம். டாடா குழுமத்தோட அமைப்பு இருக்குல்ல, அது ரொம்பவே யூனிக்கான ஒரு அமைப்பு. அதாவது தாய் கம்பெனியான டாடா சன்ஸோட மெஜாரிட்டி ஷேர் யார்கிட்ட இருக்கு தெரியுமா? டாடா ட்ரஸ்ட்ஸ் கிட்ட. இந்த ட்ரஸ்டோட சேர்மன் தான் ரத்தன் டாடா. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கம்பெனிக்கு வர்ற லாபம் திரும்பவும் மக்களோட நல்லதுக்கே போகணும். இதுதான் இந்த அமைப்போட நோக்கம். இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க, சும்மா இல்ல, நம்பவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கம்பெனிக்கு வர்ற லாபத்துல கிட்டத்தட்ட 65%, அதாவது 3/2 பங்கு பணம் திரும்பவும் மக்களுக்கே போயிருக்கு. கல்விக்காக, மருத்துவத்துக்காக, கிராமப்புற வளர்ச்சிக்காக. இப்படி ஒரு பிசினஸ் மாடலை நீங்க உலகத்துல வேற எங்கேயாவது கேள்விப்பட்டதுண்டா? ஓகே, இப்போ எல்லாத்தையும் தொகுத்து பார்க்கலாம். இவ்ளோ அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை, இதிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய பாடம் என்ன? அவரோட தாக்கத்தை எப்படி வரையறுக்கிறது?
இதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. ஒரு கண்ணுல ஜாக்வார் டெட்லி டீன்னு உலகத்தையே பார்த்தாரு. அதே சமயம் இன்னொரு கண்ணுல தன்னோட நாட்டு மக்களுக்காக நானோ காரை பார்த்தாரு. அந்த குளோபல் விஷனையும் இந்த லோக்கல் கன்சர்னையும் ஒன்னா பேலன்ஸ் பண்ணதுதான் ரத்தன் டாட்டாவோட மிகப்பெரிய வெற்றி. அவருடைய இந்த பங்களிப்ப நம்ம நாடு மட்டும் கொண்டாடல, உலகமே கொண்டாடுச்சு. நம்ம நாட்டோட உயரிய விருதுகளான பத்மபூஷன், பத்ம விபூஷன், இது மட்டும் இல்லாம பிரிட்டன் அரசு கொடுக்கிற நைட் கமாண்டர் விருது, சிங்கப்பூர் கௌரவ குடிமகன் விருதுன்னு அங்கீகாரங்கள் அவரை தேடி வந்துகிட்டே இருந்துச்சு. கடைசியா ஒரே ஒரு கேள்வி, ஒரு லெகசி, அதாவது ஒரு மரபு விட்டுட்டு போறதுன்னா என்ன? ரத்தன் டாட்டாவோட வாழ்க்கை இதுக்கு ஒரு மிகச்சிறந்த பதிலா நிக்குது. நாம எவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டுறோங்கிறது முக்கியம் இல்ல, நாம கட்டுறது யாருக்காக, அதனால இந்த சமூகத்துக்கு என்ன நன்மை கிடைக்குதுங்கிறது தான் உண்மையான மரபு. இந்த விஷயத்துல ரத்தன் டாட்டா ஒரு நிஜமான லெஜெண்ட். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஒரு லைக் எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா இன்னும் சூப்பர் ஃபேக்ட்ஸ் வரும்.